ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட ஆயுள் ரகசியத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். 2 நாள் முன்னாடி பதிவில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஒரு வீடியோவில். இந்த துர்வாசர் முனிவர் மாதிரி உங்கள் வீட்டிலலாம் யாராவது இருக்காங்களா? அவங்களெல்லாம் பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு கோவப்படுவாங்க. அவங்கள்ட்டலாம் பழகுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருந்தேன். அப்போ நிறைய நண்பர்கள் எங்கள் வீட்லேயும் இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து சொல்லாமல் இருந்தீங்க. அப்படி சொல்லாமல் இருக்கவங்க அவங்க தான் அவங்க வீட்டில் துர்வாச முனிவராக வந்து இருந்திருப்பாங்க. ஒரு வேளை இருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான்லாம் அப்படி தான் இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு. நான்லாம் தூக்கி போட்டு உடச்ச ஃபோனோட நம்பரே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஃபோனை உடச்சிருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோபம்லாம் கம்மியாகிட்டே வருது. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. இந்த ஆன்மீகத்தில் நமக்கு வந்து 2 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எதிரி. அதாவது ஆன்மீகம் கிடையாது, ஒரு மனிதனுக்கு எதிரியான விஷயங்கள்னால் இந்த காமம், கோபம். இந்த 2 விஷயம் நம்மளை அழிச்சிடும். நம்மளோட வாழ்நாளே கம்மி பண்ணிடும். இப்போ உங்களோட வாழ்நாள் எவ்வளோ அப்படின்னு கேட்டால், இப்போ இந்தியாவில் சராசரியான ஒரு வாழ்நாள்னு பார்த்தோம்னா ஒரு 70, 75 அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு 70 கிராஸ் பண்ணுறதே மிகப்பெரிய சாதனையாக இருக்குது. இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசுலேயே கூட மரணம் எழுதுகிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ உண்மையாகவே வாழ்நாள் எதை வைத்து குறிக்கப்படுதுன்னா, நம்ம மூச்சு விடுறோம்ல அந்த எண்ணிக்கையை வைத்து தான். இப்போ உங்களோட வாழ்நாள் எவ்வளவு குறிக்கப்பட்டிருக்கும், இப்போ என்னோடய வாழ்நாள் எவ்வளோ குறிக்கப்பட்டிருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 34,64,26,321 எண்ணிக்கைன்னு வச்சுக்கோங்க, அந்த மூச்சு விடுற எண்ணிக்கை. இப்போ இந்த அதிகமாக கோவப்படுறவங்க, அடிக்கடி கோவப்படுறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மூச்சு வாங்கும், மேல் மூச்சு கீழ் மூச்சு பிபியெல்லாம் ஏறிடும். அந்த மூச்சு விடுற எண்ணிக்கையை வைத்து தான் நம்மளோட வாழ்நாளே வந்து முடிவு செய்யப்படுகிறது. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட வாழ்நாள் வந்து நாட்களை வைத்து கிடையாது, நம்ம மூச்சு விடுற எண்ணிக்கையை வைத்து. இப்போ நம்ம மனிதனுக்கு நம்ம எல்லா ஆன்மீக புக்கை எடுத்தாலும் ஒரு 2 விஷயம் போட்டிருப்பாங்க. இந்த காமம், கோபம், அதுக்கப்புறம் இந்த மதம், பொறாமை, அதெல்லாம் அடுத்த விஷயம். இந்த கோபம் இருக்குது பாருங்களேன், ரொம்ப ரொம்ப கொடுமையானது. நம்மளை வந்து அழிச்சிடும். யாரெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்களோ அவங்களோட வாழ்நாள் ரொம்ப கம்மியாயிரும். அந்த பிராணாயாமம் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்துருப்போம். அவங்களாம் வந்து நீண்ட நாட்கள் வந்து உயிரோடு இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. பிராணாயாமம் பண்ணுறவங்களாம் ஒரு வாட்டி வந்து மூச்சை வந்து உள்ளுக்குள்ளே எடுத்தாங்கன்னா, அந்த பயிற்சி எடுப்பாங்க தினமும். ஒரு வாட்டி மூச்சு காற்றை உள்ளுக்குள்ளே எடுத்தாங்கன்னா உடனடியாக அதை வந்து வெளியே விட மாட்டாங்க. ஒரு நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்படியே பொறுமையாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பிராணாயாமம் தொடர்ந்து சின்ன வயசுலேருந்து பண்ணுறவங்களாம் பாருங்களேன், நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழுவாங்க. நீண்ட நாட்களும் வாழுவாங்க, அதே நேரத்தில் ஆரோக்கியமாகவும் வாழுவாங்க. நம்ம கோபப்பட அது நம்மளையும் அடிச்சிடும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அது மிகப்பெரிய வந்து பாதிப்பு உண்டாக்கும். கோபத்தினால இழந்தவங்க நிறைய பேர், வாழ்க்கையவே இழந்தவங்க. ஒரு நிமிஷம் கோபம், பேசக்கூடாத ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணிடும். கோபத்தில் பேசுகிற ஒரு வார்த்தையினால பல பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்க. நிறைய நண்பர்கள் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். ஏன் நம்ம கூட ஒரு சில நேரத்தில் இந்த கோபத்தினால பேசுகிற வார்த்தைகள்னால, நம்ம செய்த செயல்னால நம்ம நிறைய இழந்திருப்போம். கோபமாக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து பேசக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்க அதனால் வந்து பாதிக்கப்படுவாங்க. அவங்க அந்த நேரத்தில் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாதிப்பு நமக்கு வரும், ரொம்ப பெரிய பாதிப்பாக வரும். நம்மளை வெறுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். ஒரு முறை ஒரு பையன் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கானா, ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். எங்கே பார்த்தாலும் கோவம், யார் மேலானா எரிஞ்சு விழுகிறான். அவங்க அப்பா கூப்பிட்றாரு, தம்பி ஏன்பா இப்படி எதாவது பார்த்தாலும் இப்படி வந்து எடுத்தெறிஞ்சு பேசுகிற, திட்டுற, இந்த மாதிரி கோவப்படாதப்பா, இதில் நல்லதுக்கு இல்லைப்பா, மற்றவங்க எல்லாரையும் காயப்படுத்தும்ப்பா அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா நானும் முயற்சி பண்ணுறேன், என்னால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, கை நிறைய ஆணியை எடுத்து கொடுக்குறாரு. ஆணியை எடுத்து கொடுத்து ஆணியும் ஒரு சுத்தியிலையும் வந்து கொடுக்குறாரு. சுத்தியிலையும் ஆணியை வந்து அடிக்கிறதுக்கு செவுத்தில். உனக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ நீ என்ன பண்ண, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு செவுரு இருக்குல்ல, அந்த செவரில் போயிட்டு ஒரு ஆணியை வந்து அடி. எத்தனை முறை உனக்கு கோவம் வருதோ அத்தனை முறை. உனக்கு கோவம் வரப்பெல்லாம் நீ என்ன பண்ண, ஒரு ஆணியை போய் அடித்து வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறார். முதல் நாள் கோவப்படுறான், ஒரு 10 ஆணி, ஒரு 10 தடவை கோவப்படுறான். 10 முறை போயிட்டு 10 ஆணியை வந்து அடித்து வச்சுட்டு வந்துறான். ஒவ்வொரு முறையும் போயிட்டு ஒவ்வொரு ஆணியாக. அப்புறம் அடுத்த நாள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அவன் ஆணி அடிக்கிறான். அப்பா இத்தனை முறை நம்ம கோவப்படுறோமான்னு சொல்லிட்டு அவன் ரியலைஸ் பண்ண என்ன ஆகுது, ஆணி அடிக்கிற எண்ணிக்கை கம்மியாகி கடைசியில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆணியே அடிக்காமல் இருக்கான். அன்றைக்கி இரவு தூங்குற வரைக்கும் அவன் கோவமே படலை. அடுத்த நாள் எழுந்திரிச்சு சந்தோஷமாக அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான், அப்பா நேற்று நான் வந்து கோவமே படலை, ஒரு ஆணி கூட நான் அந்த செவத்தில் வந்து அடிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறான். எனக்கு கோவமே வரலப்பான்னு. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, சரிப்பா நீ கோவப்படலைல, சரி சந்தோஷம், நீ அங்கே செவத்தில் ஆணிலாம் அடித்து வச்சல, அதெல்லாம் பிடுங்கிடு அப்படின்றாரு. இவனும் போயிட்டு ஒவ்வொரு ஆணியாக பிடுங்குறான். பிடுங்கினதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த செவுத்தை காமிச்சிக்கே சொல்கிறாரு,
தம்பி நீ கோவப்படும் போதெல்லாம் ஒரு ஆணியை அடித்த, இப்போ நீ கோவப்படல, அந்த ஆணியெல்லாம் பிடுங்கிட்ட. இப்போ நீ அடித்த இடம், அந்த ஆணி அடித்த இடத்த பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு இடமும் அந்த ஆணியால் அடித்து அங்கங்கே உடஞ்சி போய் ஓட்டையெல்லாம் விழுந்து அது கொடூரமாக இருக்குது அந்த செவரே வந்து. ஏன்னா அவ்வளோ ஆணி அடித்து வச்சுருக்கான் அத்தனை நாளாக தொடர்ந்து. ஒரு நாளைக்கு 10 ஆணி, 15 ஆணி, 5 ஆணின்னு சொல்லிட்டு அடித்து அந்த செவரே வந்து அலங்கோலமாக இருக்குது. இந்த மாதிரி தான் நீ கோவப்படுறவங்களோட, நீ கோவப்பட்டுட்ட, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சிரிச்சு கூட நீ பேசுவ அதுக்கப்புறம். ஆனால் அவங்களோட மனசு இந்த மாதிரி தான் நீ வந்து காயப்படுத்தி வச்சுருக்க. உன்னோட கோவத்தினால இவ்வளவு காயத்தை நீ வந்து உண்டாக்கியிருக்க உன் கூட இருக்கிறவங்களுக்கு. இனிமேலாவது கோவப்படாமல் இரு அப்படின்னு அவனுக்கு வந்து அறிவுரை சொல்கிறாரு அவர். அவனும் அப்போ தான் புரிஞ்சுக்கிறான், இந்த மாதிரி நம்ம எத்தனை பேரோட மனசை வந்து காயப்படுத்தியிருப்போம், இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க அப்படின்னு அவனும் வந்து உணர்றான். உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆயுட்காலம் நம்ம வாழ்கிற நாட்களை வைத்து முடிவு பண்ணுறதில்ல, நம்மளோட மூச்சு காற்றை வைத்து தான். முக்கியமான எதிரி இந்த காமம், கோபம், இந்த இரண்டுமே நம்மளை வந்து அழிச்சிடும். அதில் முக்கியமாக இந்த கோபம் வந்து இருக்கவே கூடாது. கோபம் வந்து நம்மளையும் அழிச்சிடும், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் அழிச்சிடும். அதனால் கோபத்தை மட்டும் விடுவோம். முக்கியமாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அந்த ஒரு குவாலிட்டியை வந்து வச்சுக்கவே கூடாது. நிறைய பேர் அதை வந்து பெருமையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். கோபப்பட்டாலும் நான் வந்து உரிமை இருக்கிற இடத்துல தானே கோபப்பட முடியும், கோபம் இருந்தாலும் குணம் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுனா கோவப்படுறோமா என்ன? இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் நமக்கு நம்மளே வந்து என்ன பண்ணுவோம், நியாயப்படுத்திக்குவோம். இந்த மாதிரி நியாயப்படுத்துறது சும்மா பேச்சு வார்த்தைக்கு வேணால் நல்லா இருக்கலாம், நம்மளோட கூட இருக்கவங்கள தான் அதனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவாங்க. அது ஏன்னா நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும், நம்மளோட வாழ்க்கையே போயிடும். உங்கள் வீட்டில் வேறு யாராவது கோவப்படுறவங்க இருந்தால் கூட நம்ம அதை சாந்தப்படுத்துகிற இடத்துல தான் இருக்கணுமே தவிர அதை வந்து ஊதி பெருசாக்குற இடத்துல இருக்கக்கூடாது. ஆன்மீகத்தில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் கடைபிடித்து தான் ஆகணும். அதே டைமில் நீங்கள் சாயை நம்புறீங்க, அவர் என்ன செய்வார், அவர் உங்கள் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாரோ அதுதான் நீங்கள் அந்த இடத்துலேருந்து செய்யணும். அதுதான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனிதனால் மட்டும்தான் சந்தோஷமாகவும் இருக்க முடியும், அதே நேரத்தில் கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். வேறு எந்த உயிரினத்தாலையும் வந்து முடியாது. மனிதர்களுக்கு மட்டுமே அது வந்து உண்டான ஒரு சிறப்பு தகுதி. நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம், அதே டைமில் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தலாம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த பிறவியில் மனிதனாக வந்து பிறந்திருக்கோம். அடுத்த பிறவியில் நம்ம எப்படி பிறப்போன்னு தெரியாது. இப்போ பைரவர் நம்ம முன்னாடி படுத்திருக்காரு. பைரவராக பிறப்போமா, இல்லை பறவைகளாக பிறப்போமா, இல்லை கரப்பாம்பூச்சியாக பிறந்து ஒரு கரப்பாம்பூச்சியை கல்யாணம் பண்ணி இன்னொரு கரப்பாம்பூச்சியை வந்து குழந்தையாக வந்து பெற்றிருப்போமான்னு தெரியாது. ஏன்னா நம்மளோட பிறவிகள் அத்தனை பிறவிகள் இருக்கும். நம்மளோட பாவக்கர்மாக்கள் வைத்து அத்தனை பிறவிகள் போயிட்டே இருக்கும். இந்த பிறவிகள்லாம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சாயை வந்து சரணடைஞ்சு முக்தி கொடுங்க சாயி, இந்த பிறப்பு இறப்பு சுழலேருந்து எங்களை மீட்டு கொண்டுட்டு வாங்கன்னு நம்ம வந்து பிரார்த்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு அடிப்படை தகுதி இந்த கோபம் வந்து இருக்கவே கூடாது. கோபத்தை வந்து விட்டொழிங்க. அதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதான் நல்லது. சிவனேசன் சுவாமிகள் மந்திர் ஷீரடிக்கு வரவங்க கண்டிப்பாக இங்கே வந்து வந்தே ஆகணும். ஏன்னா சாய்க்கு வந்து அவ்வளவு சேவை செய்தவர். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் மந்திரத்தை இவர் தான் இந்த உலகத்துக்கு வந்து அருளியவர். 40-50 வருடங்கள் ஷீரடியிலே தங்கி, அதாவது துவாரகாமாயிலே தங்கி, இளமை பருவத்திலே கோயம்புத்தூர் பக்கத்தில் மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பெரியநாயக்கன் பாளையம் அந்த ஊரை சேர்ந்தவர் இவர். சிறு வயதில் இளமை பருவத்திலே இங்கே வந்து சாய்க்கு வந்து சேவை செய்து இங்கேயே தங்கி துவாரகாமாயை முழுவதுமாக தனிநபராக இருந்து பராமரித்து வந்தார். இவர் தான் எல்லா வேலையும் செய்திருக்காரு. துவாரகாமாயில் இவர் செய்யாத வேலையே கிடையாது. சாய் சமாதி அடைந்ததுக்கு அப்புறமா தான் வந்திருக்காரு. 1996-98 அந்த டைமில் தான் இவர் வந்து சமாதி அடைந்திருக்காரு. இப்போ அவரோட சமாதியை தான் இப்போ நம்ம பார்த்தோம், அந்த கோவிலில் தான் இருந்தோம். இங்கே இருக்கிற ஒரு கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த இடத்த வந்து கொடுத்துருக்காங்க. 5 ஏக்கர் இவரோட சமாதி அமைந்திருக்கிற இந்த இடம் வந்து 5 ஏக்கர். நம்ம சாயோட சமாதி கூட இந்த அளவுக்கு பெரிய இடம் கிடையாது. எதுக்காக இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, சாய் இவரோட சேவையை அங்கீகரிச்சிருக்காரு. சாயோட ஆசீர்வாதத்தால் தான் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். எத்தனையோ பேர் எவ்வளவோ சேவைகள் வந்து செய்தாங்க, ஆனால் இவருக்கு கிடைச்ச பாக்கியம் வேறு எந்த சாய் டிவோட்டிஸ்க்கும் எந்த அடியவர்களுக்குமே கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போ இவரோட சமாதிக்கு 5 ஏக்கர் வந்து இடம் வந்து இருக்குது. ஆனால் துவாரகாமையில் வந்து சேவை செய்துட்டு இருந்தாரு பாருங்களேன். அப்போ சின்னதாக ஒரு குடிசை போட்டு தங்கிட்டு இருந்திருக்காரு. சரியான சாப்பாடு கிடையாது, இப்போ இருக்க மாதிரிலாம் அப்போ வசதிகள்லாம் கிடையாது. ஆனால் அங்கேயே இருந்து அவ்வளோ சேவைகளும் செய்திருக்காரு. கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க தான் இந்த இடத்தையே இவங்க ஒரு சமாதி அமைப்பதற்காக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களோட சமாதி பக்கத்தில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மேரி மாதா சிலையை கூட பார்த்துருப்பீங்க. உலகத்தில் வேறு எங்கேயாவது இந்த மாதிரி அற்புதம்லாம் நடக்குமா? வட இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற
ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தென்னிந்தியாவை சேர்ந்த தமிழகத்தில் ஒரு சின்ன கிராமம் பெரியநாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலேருந்து வந்த சிவனேசன் சுவாமிகளோட சமாதிக்காக 5 ஏக்கர் நிலத்தை வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா எதனால? இந்த கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த மகாராஷ்டிராவில் இருக்க இவங்களுக்கும் சிவனேசன் சுவாமிகளுக்கும் என்ன சம்மந்தம்? இடையில யார் இருக்கிறா? நம்மளோட சாய் தான். உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி அதிசயத்தெலாம் பார்க்கவே முடியாது. ஷீரடி வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. அதே மாதிரி இங்கே வரவங்க மறக்காமல் 2 பிஸ்கட் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா 2 செல்லக்குட்டிங்க இருக்காங்க, வெள்ளை கலரில் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்கட் கொடுக்காம போகாதீங்க, உங்களை விட மாட்டாங்க. யார் வந்தாலும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சாயோட பக்தர்கள் யார் வந்தாலும் முதல்ல அவங்க தான் ஓடி வந்து வரவேற்பாங்க. மறந்துடாமல் அவங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு சிவனேசன் சுவாமிகள் மந்திருக்கு வாங்க. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.